நோக்கம் 100 ஷஹீதுகளுடைய நன்மை. அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு நாட்டுக்கு அத்தனைக்கும் பாதுகாப்பே மௌலூது தான். பெருமானாரை புகழ்வதுதான் அத்தனைக்கும் பாதுகாப்பு. ஏன் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அய்யிதுஹு பிருஹில் குதுஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பாதுகாப்பை அன்னவர்களுடைய பலத்தை கொண்டு பலப்படுத்துவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். சொன்னா இந்த துஆ யார் யாரெல்லாம் மௌலிது படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கின்றது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், அன்பு, பாசம் இந்த மௌலிது படிப்பதன் மூலம் இருக்கின்றது. நாளை சுவர்க்கத்தில் போய் சேர்க்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து தெருவில் நடக்கும் போது சிறுமிகள் எல்லாம் தஃப் அடித்தடித்து ரபான் அடித்தடித்து பாட்டு படிக்கின்றார்கள். என்ன பாட்டு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டார்கள், அண்டை வீட்டார்கள் சிறந்தவர்கள் என்று பைத்தை படித்து வருகின்றார்கள். இப்படி படித்துக் கொண்டே இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். பெருமானாரை புகழ் பாடுகின்றார்கள். பெருமானார் கண்ணால பார்க்கின்றார்கள். அந்த இடத்துல போய், ஏ சிறுமிகளே, இது பித்அத்து, ஷிர்க்கு, முறுக்கு என்று எதையுமே சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சிறுமிகளை பார்த்து, இன்னி லா உஹிப்புகுன்ன, அந்த சிறுமிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஏ சிறுமிகளே, உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்றார்கள். சொன்னால் எதற்காக வேண்டி பெருமானார் நேசித்தார்கள்? மௌலூது படித்த ஒரே காரணத்துக்காக வேண்டி நேசித்தார்கள். இன்னொரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அலா லா ஈமான லிமல்லா முஹப்பத்தலா, அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கு என் மீது அன்பு பாசம் இல்லையோ அவனுக்கு ஈமானே இல்லை என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் அல் மர்உ மாமன் ஹப்ப, யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தை யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களோட தான் நாளை கியாமத்து நாளையும் இருப்பீங்க. இந்த உலகத்தில் நீங்க சினிமா ஆக்டர் நேசித்தீங்கன்னு சொன்னா அந்த சினிமாக்காரனோட நரகத்தில் இருப்பீங்க. அதே போல இந்த உலகத்துல நீங்க யார எந்தெந்த கிரிக்கெட் பிளேயர்களை என்னென்ன வசதியில இருக்கக்கூடியவர்களை நீங்க இந்த நேசம் வைக்கிறீர்களோ அவர்களோட தான் நாளை கியாமத்து நாளில் இருப்பீங்க. அவங்க எங்க இருப்பீங்களோ அல்லாஹ் ஆலம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அவர்களே எங்களை நேசிக்கின்றார்கள், நாங்கள் அவர்கள் நேசித்தாவே நாளை கியாமத்து நாளில் ரசூலுல்லாஹ்வுடன் இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மௌலூது படித்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை நேசிப்பேன்றேன். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாம் நாளை கியாமத்துடைய நாளில் நிச்சயமாக சத்தியமாக அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது மௌலூதை நாங்கள் ஓத வேண்டும். அப்படி ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு இத்தனை நன்மைகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல ரஹ்மத்து, இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல அவர்கள் ரஹ்மத்தானவர்கள். அவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த பாசம் இந்த உலகத்தில் நாங்கள் யார் மீதும் வைத்திருக்க மாட்டோம். அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நேசம் இந்த உலகத்தில் நாங்கள் யார் மீதும் வைத்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு நேசம், பாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்திலும் எங்கள் மீது நேசம் வைத்தவர்கள், எமக்காக வேண்டி பரிந்துரை செய்தவர்கள். ஆலமு துனியாவிலும் எமக்காக வேண்டி ரஹ்மத்தாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். நாளை கபருடைய நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் எமக்கு ரஹ்மத்தானவர்களாக இருப்பார்கள். நாளை கியாமத்துடைய நாளையிலும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் ரஹ்மத்தாக இருப்பார்கள். சுவர்க்கத்துக்கு தான் சென்றோமே ஆனாலும் அங்கும் ரஹ்மத்தாக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் நேசம் வைக்கின்றோம். புள்ள உம்மாவின் மீது வைக்கக்கூடிய பாசம், உம்மா புள்ளையின் மீது வைக்கக்கூடிய பாசம், மாப்பிள்ளை பொண்டாட்டியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், பொண்டாட்டி மாப்பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த பாசம் எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். இந்த உலகத்துல ஒரு பூச்சாண்டி காட்டுற பாசம், ஒரு பூச்சாண்டி காட்டுற பாசம் தான் இந்த பாசம். ஏன் உம்மா புள்ள சத்தன்னு சொல்லி உம்மை சாக போறது இல்ல, உம்மை சத்தன்னு சொல்லி புள்ள சாக போறதும் இல்ல. உடனே செத்ததோடையுமே ஒன்றை மௌத்தாகி போறான்னு சொன்னா உம்மா புள்ளைய வச்சு கொண்டு 3 நாள் 4 நாள் வைக்க மாட்டான். ஒரு நாள் வச்சு பாப்பா. ஒரு நாளைக்கு மேலால போனா அந்த நாத்தத்துல உம்மாவே சொல்லுவா, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கொண்டு போய் அடக்குங்க ஹசரத், கொண்டு போய் அடக்குங்க, கபரில் போட்டு புதைங்கன்னு தான் சொல்வாரு இல்லையா. ரூமுக்குள்ள வச்சு சாம்பிராணி பிடிக்க மாட்டான் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இதெல்லாம் பொய் பாசம், இந்த உலகத்தில் வைக்கக்கூடிய பாசம். ஆனாலும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து கபருக்குள் சென்றால் அங்கும் வரக்கூடிய ஒரே ஒரு பாசக்காரர் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பெருமானாரை ஆக்கி வைத்திருக்கின்றான். எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான்? கபருக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருவார்கள்.
அன்னவர்களை பார்த்துத்தான் இந்த மனிதர் யார் என்று கேட்க போவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்துத்தான் கேட்க போகின்றான் இறைவனுக்கு சுப்ஹான். அந்த மலக்குமார்கள் கேட்க போகின்றார்கள். ஏன் பெருமானார் வருகின்றார்கள், என்னுடைய உம்மத்து, என்னுடைய சமுதாயம், நான் நேசம் வைத்தவர்கள் உலகத்தில் இருக்கும் போது நான் பார்த்து கொண்டிருந்தேன், என்னுடைய இந்த கபருடைய பர்தாஹுடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நாத்தம் வீசியவர்களாக இருந்தாலும், அவர்கள் கருவாட்டை வேறு நாசம் வைத்தவர்களாக இருந்தாலும், அத்தரை போன்று மணக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அங்கும் என்னுடைய உம்மத்து எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்க்க வரப்போகின்றவர்கள் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். அன்னவர்கள் மாத்திரம்தான் வரப்போகின்றார்கள். கபருக்கள் வைத்ததற்கு பின்னால் தாய் வர மாட்டால் என்னுடைய பிள்ளையே என்று சொல்லிக்கொண்டு, தந்தை வர மாட்டான் என்னுடைய பிள்ளையன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாம் இந்த உலகத்தோட நின்றுடுவாங்க. ஆனால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நல்லன்பு கொண்டு பாசம் வைத்தவர்கள், பாசம் வைக்காதவர்கள் அத்தனை பேருடைய கபர்களுக்கும் வரப்போகின்றவர்கள் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். எனவேதான் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீது நல்லன்பு வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தூர்சிப்பதற்கும், அன்னவர்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்கும், அன்னவர்களுடைய மேலில் படுதூறு சொல்வதற்கும், அன்னவர்களை எப்படியெல்லாம் அவமதிக்க வேண்டுமோ அந்த அவமதிப்பை எல்லாம் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் வழிகாட்டை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். யஹூதி நசாராக்களுடைய திட்டங்களில் இதுவும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தூஷிப்பதற்கு இன்று பல கூட்டங்கள், ஒன்று வஹாபிகள் என்றும், இன்னும் பேக் தூக்குற கூட்டம் என்று சொல்லியும், இன்னும் ஜமாத்தை இஸ்லாமி என்றும், அதே போன்று தேவபந்திகள் என்று இன்னும் எத்தனையோ கூட்டங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவமதிக்கின்றார்கள். அவர்களை அவமதிக்கின்றவர்கள், அவர்களை துருசிக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் சரியான பிறப்பில் பிறந்திருக்கவே கூடாது, பிறந்திருக்கவே. அதைத்தான் குர்ஆன் சொல்லி காட்டி விட்டது. உத்துல்லிம் பாததாலிக ஸனீம் என்ற வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஏசிய ஒருவனுக்கு இறைவன் நேசுகின்றான், நீ ஒழுங்கான பிறப்பில் பிறந்தவன் அல்ல, நீ சரியான பிறப்புடையவன் அல்ல, நீ இழிவான பிறப்பில் பிறந்தவன் என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏசுகின்றான் சொன்னால், இந்த ஏச்சு அன்று ஏசியவனுக்கு மாத்திரமல்ல, இன்று யார் யாரெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை தூசிக்கின்றார்களோ, இழிவுபடுத்துகின்றார்களோ, சாதாரண மனிதன் சொல்லுகின்றார்களோ, போஸ்ட்மேன் என்று சொல்லுகின்றார்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீது நல்லன்பு கொண்ட கூட்டத்திலே ஆகிவிட வேண்டும். இறைவன் சொன்னான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாகவே அனுப்பி இருக்கின்றோம். எனவே இந்த உலகத்துக்கு ரஹ்மத் என்று சொன்னால் எந்தெந்த உலகமெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை உலகத்துக்கும் ரஹ்மத்தானவர்கள் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். எமக்காக வேண்டி நாளை பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். எனவேதான் நாம் அந்த நாயகத்தை நேசிக்க வேண்டும். எங்களுடைய உயிரை விட உயிரை விட உயிரை விட எம்முடைய பிள்ளைகள், எம்முடைய தாய் தந்தைகள் அத்தனை பேரை விடவும் நாம் உலகத்தை யாரை அதிகபட்சமாக நேசிக்கின்றோமோ அதை விட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வைக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிரல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளையும் அவருடைய கீர்த்தியையும் அவர்களுடைய உயிர் தோழர்களான உத்தம சஹாபாக்கள் எவ்வாறு அவர்களை நேசித்தார்கள் என்பதையும் மிக தெளிவாக விளக்கிவிட்டு சென்றவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் இளைஞர் இயக்கத்தின் தலைவரும் கொழும்பு தேவடகஹ ஜும்மா மஸ்ஜிதின் பேஷிமாமுமாகிய அல் ஹாஃபில் மௌலவி எம் சிராஜுத்தீன் நஜாஹி அவர்கள்.